ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு ரோஜா பூங்கா, கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். வேறு கொஞ்சம் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த சீசனில் அதிகமான ரோஸ் இல்லை, இருந்தாலும் இருக்கிற ரோஸு ஒன்று தான் இருக்குது. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இத்தனை வகையான ரோஸ், ஆயிரக்கணக்கான வகைகள் வச்சுருக்காங்க. சீசனில் இன்னும் கொஞ்சம் பூத்து குலுங்கும் போல். இன்னும் சீசன் ஆரம்பிக்கல, ரோஸ் சீசன், இருந்தாலும் நல்ல பூத்து குலுங்குது. ரோஸுக்கு பல சிறப்புகள் இருக்குது. மலர்களில் ரோஸ் ஒரு சிறந்த மலராக கருதப்படுது. ஒரு அயல்நாட்டு மலர் தான், ஆனால் கூட இந்த நாட்டில் ஒரு சிறப்பு. இது மாதிரி குளிர் பிரதேசத்தில், ட்ரை கிளைமேட்டில் வளரக்கூடியது. ரொம்ப அதிக வெயில் இதுக்கு ஒத்துக்காது. குளிராக இருக்கணும், வெயிலும் இருக்கணும், ட்ரையாக இருக்கணும் கிளைமேட்டு. அப்படி இருந்தால் தான் ரோஸ் கார்டனுக்கு சிறப்பு. இங்கே எப்போ வரும்போ பாருங்கள், எல்லாம் நம்மளுக்கு ரோஸ் கார்டன் தான். பாருங்க, ரோஸ் அப்படி பூத்து குலுங்குது. பாருங்கள் எவ்வளோ ரோஸ் இருக்குது பாருங்க. கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் ஒரு சிறப்பு தான். ரோஜா மலருக்கு தனி சிறப்பு உலகமெங்கும் இருக்குது. வெளிநாட்டில், உள்நாட்டில் ரோஸ் என்று பெயரோட பல பேர் இருக்காங்க. ஆனால் ரோஸுக்கு ஒரு தனி சிறப்பு. ஊட்டி ரோஜா தோட்டம் ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி. ஸோ பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் முழுமையான சீசன் வரலை. முழுமையான சீசன் வந்தால் நிறைய ரோஸ் இருக்கும். இப்போதைக்கு ரோஸ் இப்போ வளர்கிற நிலையில் தான் இருக்குது. பாருங்கள், இங்கே மலர்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரோஸ், வெள்ளை மலர்கள். ரோஜா பறிக்கக்கூடாது, பறித்தா 1000 ரூபாய் அபராதம் போடுவாங்க. ஆனால் எந்த ரோஜாவும் பறிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, பார்க்க மட்டும்தான் அனுமதி. எல்லா ரோஜா வகைகள் பெயர்கள்லாம் போட்டிருக்காங்க. அரசு ரோஜா தோட்டம், நல்ல சிறப்பான ரோஜா மலர்கள். வெள்ளை நிறம், ரோஜா நிறம், மஞ்சள் நிறம், எல்லாம் வகை வகையான நிறங்கள். மஞ்சள் நிறம், வெள்ளை, பெரிய பெரிய ரோஸு, இந்த மாதிரி சுற்றி சுற்றி சுற்றி